கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். சின்மய மிஷன் பகவத்கீதைய முழுவதுமாக தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும் மூல பகவத்கீதை என்பது சமஸ்கிருதத்தில் இருக்கு. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் மொழிபெயர்ப்பு தமிழ்ல இருக்கலாம். தமிழ்ல நிறைய விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் முதலாக அந்த பகவத்கீதையே தமிழ்ல ஒரு வார்த்தையும் தமிழ்ல கொண்டு வந்து நம்முடைய தாய்மொழியில பகவத்கீதையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துல பகவத்கீதை தமிழ்ல இசைஞானி இளையராஜா அவர்கள் 125 ஸ்லோகத்திற்கு இசையமைத்து அதை வெளியிட்டார்கள். இன்று சின்மய மிஷன் அவர்கள் பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களையும் 18 ராகத்துல நம்முடைய தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை வெளியிடுவது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். சுவாமி மித்ரானந்தா அவர்கள், சுவாமி சுரேஷானந்தா அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றாங்க. குறிப்பாக யாரெல்லாம் இதை மொழிபெயர்த்தார்களோ, யாரெல்லாம் இதற்கு ராகம் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் இசை கொடுத்தார்களோ, அவர்களை இந்த மேடையிலே கௌரவம் செய்வதற்கு கூட ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த நிகழ்ச்சியில இன்று சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டர் சென்னையில பங்கேற்றிருக்கின்றேன். எல்லா நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், கீதையை நம்ம நிறைய புரிஞ்சு படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். எனக்கும் உட்பட நிறைய பேருக்கு சமஸ்கிருதம் தெரியாது. இன்னைக்கு நம்முடைய தாய்மொழியில தமிழ்ல சின்மயா 2008 தான் மகாத்மா காந்தி நரேகா என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தேன். ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் 4 ஆண்டுகள் நீங்களே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை வைக்கல. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் முக்கிய திட்டமான ஸ்வச்ச பாரத் மிஷனுக்கு நான் முதல்ல வச்ச பேரே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர். இன்னைக்கு அது இருக்கு. ஸோ மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை கடந்த 11 ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியில பல இடத்துல கொண்டு வந்திருக்கின்றோம். பல இடத்துல மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெருமையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கின்றார். காந்தி பீஸ் பிரைஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, மத்திய அரசு செய்யறாங்க. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது எனக்கு 2025 20 ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு ஒரு மேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை இன்னும் சீர்மைப்படுத்தி இருக்கின்றார்கள், இன்னும் கூர்மைப்படுத்தி இருக்கின்றார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது, இன்னைக்கு 125 நாட்களாக மாறி இருக்கிறது. விக்ஷித் பாரத், இதுக்கு விக்ஷித் பாரத் என்கின்ற புதிய பெயர். காரணம், 20 ஆண்டுகளாக இருந்த திட்டம் அடுத்த 20 ஆண்டு ஒரு வளர்ந்த பாரதத்தை நோக்கி செல்லும் பொழுது அதனுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக இதை மாற்றியிருக்கின்றார்கள். முதல் மாற்றம் என்பது 125 டேஸ், 100 நாள்ல இருந்து 125 நாள். இரண்டாவது மாற்றம் என்பது கடந்த 20 ஆண்டுகளாக இந்த திட்டம் 100% மத்திய அரசு நிதியுதவி கொடுத்து இந்த திட்டம் நடந்து கொண்டிருந்தது. அது இன்றிலிருந்து இந்த புதிய அம்சம் என்பது மத்திய அரசு 60 விழுக்காடு பணமும் மாநில அரசு 40 விழுக்காடு பணமும் இதுல போடுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த மகாத்மா காந்தியினுடைய ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் 2005 ஆரம்பித்து 2008 மகாத்மா காந்தி ஐயா பேரு கொண்டு வந்த பிறகு இது மாறி இருக்கு. 60-40 ரேஷியோ, அதாவது வேலை செய்பவருக்கு ஊதியமாக ஒரு பணமும் வேலை செய்து உட்கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு பணமும் இதுல இருக்கு. இன்னைக்கு நாம் உட்கட்டமைப்பை ஒரு மாநிலத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு என்பது அந்த மாநிலத்தினுடைய அசையாத ஒரு சொத்து. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அரசும் ஒரு பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். இது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆக்டா இருந்தது. இன்னைக்கு விக்ஷித் பாரத் ஆக்டாக மாறி இருக்கிறது. இதுல உருவாகக்கூடிய ஒரு டேங்கா இருக்கட்டும், ஒரு குளமா இருக்கட்டும், ஒரு ஏரியாக இருக்கட்டும், அது அந்த மாநிலத்தினுடைய சொத்தாக இருக்கும் பொழுது அந்த மாநில அரசும் 40% பணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற மத்திய அரசுடைய நிலைப்பாடு சரி. இது தமிழ்நாடு மட்டுமில்லை, யூபியிலையும் 60-40, தமிழ்நாட்டிலையும் 60-40, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் 60-40, அதாவது 60% மத்திய அரசும் 40% மாநில அரசு. இதை காங்கிரஸ் கட்சி என்ன தவறா பாக்குறாங்க? மூன்றாவது, இந்த திட்டத்துல முதலாக எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது ஒரு ரூரல் ஏரியால, கிராமப்புற ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு ஆண், ஒரு சகோதரி எனக்கு இதுல வேலை கொடுங்கன்னு அப்ளை பண்ணி 15 நாள்ல அந்த பஞ்சாயத்து அவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றால் வேலை இல்லாத பென்ஷன் கம்பல்சரியா இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும். இது பெரிய வரப்பிரசாதம். இத்தனை ஆண்டுகளா வேலை அப்ளை பண்ணுவாங்க, பஞ்சாயத்துல அவங்களுக்கு வேணுங்களுக்கு கொடுப்பாங்க, வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க,
100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல 20 நாள் 30 நாள் தான் கிடைக்கும். இன்னைக்கு இந்த 125 நாள் என்று உயர்த்தி இருக்கின்றோம். அதுல அப்ளை பண்ணி அவர்களுக்கு வேலை அலோகேட் ஆகல அப்படின்னா அவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன், இது மேலை நாடுகள்ல மட்டுமே இத்தனை காலமா கேட்டிருக்கோம். பிரான்ஸ்ல கேட்டிருக்கோம், ஐரோப்பிய நாடுகள்ல கேட்டிருக்கோம். இன்னைக்கு இந்தியால முதலாக இந்த 125 நாள் திட்டத்துல வேலை கிடைக்காதவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இதுல வருது. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால எனக்கு காங்கிரஸ் கட்சி உண்மையாலும் புரியல, அவங்க தமிழ்நாட்டில் எதற்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றால் 2021 திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி, நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அது இதுவரைக்கும் செய்யல. அதை எதிர்த்தல்வா காங்கிரஸ் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? அதை எதிர்த்தல்வா 4 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தாங்க, எதிர்க்கணும்ல. இன்னைக்கு 100 நாள 125 நாட்களாக நாம் எந்த விதமான கேரண்டியும் கொடுக்காம நம்ம பண்ணிருக்கோம். நம்ம தேர்தல் மேனிபெஸ்டோல கேரண்டி கொடுக்கல. அப்படி இருந்து மோடி அவர்கள் 100 125 நாளாக உயர்த்தியிருக்கின்றார். கடைசியாக நம்முடைய தமிழக மக்களும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும், 2005 இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுங்க? எத்தனை பேர் வருமான கோட்டிற்கு கீழே இருந்தாங்க, ஒரு மினிமம் வேஜ் கீழே இருந்தாங்க, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எவ்வளவு இருந்தது? எனக்கு 20 ஆண்டுகள் கழித்து அதை கடைந்து வரும் பொழுது இந்த திட்டத்தை இன்னும் சீர்மைப்படுத்துவது, இன்னும் கூர்மைப்படுத்துவது அரசனுடைய கடமை இல்லைங்களா? அதைத்தான் மோடி அரசு செய்திருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் வரவேற்கிறார். அதனால இந்த திட்டம் தொடரும். இந்த திட்டம் இன்னொன்னு புரிஞ்சுக்கணுங்க, இன்னி தமிழ்நாடு அரசு ஒத்துக்கணும், இந்தியால உத்தரப்பிரதேசல அதிகமான கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் உத்தரப்பிரதேச கிராமத்தில் இருக்கிறாங்க. ஆனா உத்தரப்பிரதேச அரசுக்கு கொடுத்த பணத்தை விட தமிழக அரசுக்கு மோடி ஐயா அதிகமான பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆன் ரெக்கார்ட் நான் சொல்றேன். கடந்த 4 ஆண்டுகள்ல திமுக வந்த பிறகு ஒரு ஆண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தோம், தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை விட 3 மடங்கு கிராமப்புறங்கள் குறைவாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு எப்படி ஓர வஞ்சனை ஆகும்? அதனால்தான் இன்று நாம் சொல்லுகின்றோம், ஒரு அரசுக்கும் அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல அலோகேஷன் சொல்லிடுவோம். ஒரு அரசும் அதை வைத்து திட்டத்தை போடணும். 40% அவங்களுடைய பணத்தை உள்ள போடணும். நேர்மையான முறையில் நடத்தணும். நானே 3 மாதத்திற்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். ஈரோட்டுல ஒரு பஞ்சாயத்துல எப்படி 90% இதை ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க, எப்படி தேவையில்லாத பேரை கொண்டு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்பதை ஆதாரத்தின் அடிப்படையில் பிரதமருடைய அலுவலகத்துக்கு நான் கடிதம் எழுதியிருக்கோம். எத்தனையோ இடத்துல இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஊழல் திட்டமாக மாறி இருக்கிறது. அது பிஜேபி ஆட்சிக்கு வந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்க, ஓட்டு போடாதீங்க. இதை மட்டும்தான் காங்கிரஸ்காரங்க 2024 லோக்சபால 2021 அசம்பிளியில செஞ்சாங்க. இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும், இது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நிறுத்த போவது கிடையாது. 100 125 நாட்களாக உயர்த்தி இருக்கின்றார்கள். பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன். அப்படி இருக்கும் பொழுது ஏழையினுடைய வயிற்றில் எப்படி மோடியை அடிக்கிறாங்க? அதனால் நான் காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கு கேட்கின்றேன், மகாத்மா காந்தி அவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பாசம் எங்களுக்கு இருக்கு. இந்திரா காந்தியினுடைய பெயர், ராஜீவ் காந்தியினுடைய பெயர் எத்தனை திட்டத்துக்கு வச்சீங்க? காந்தி ஐயா பேர் எத்தனை திட்டத்துக்கு வச்சிருக்கிறீங்க? ஒரு திட்டம் 2 திட்டத்திற்கு ஒப்புக்கு சப்பானியா காந்தி ஐயா பேரை வச்சுட்டு எல்லாமே உங்க குடும்ப பெயர்ல வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு மத்திய அரசு பெயர்த்தை வரை காந்தி ஐயாவுடைய பெயர் எங்க இருக்குமோ அது இருக்குது. இன்னைக்கு இந்த திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிற காரணத்தினால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயர், அங்கே நாங்க மோடி ஐயா பேர் வைக்கலையே, வேற யாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தினுடைய பெயரை வைக்கலையே. தேசத்தந்தையை அப்படியே தான் கௌரவ வச்சிருக்கிறோம், தேசத்தந்தையை அப்படியே தான் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். விக்ஷித் பாரத், வளர்ந்த இந்தியா என்கின்ற வார்த்தையை கொண்டு வரும் பொழுது எப்படி அது தவறாகும்? அதனால இது நான் இந்த கேள்வியை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த புரிதல் மக்களுக்கு செல்லணும், பத்திரிகை நண்பர்கள் மூலமாக செல்லணும். காங்கிரஸுடைய பொய் பிரச்சாரத்தை நானும் நேத்துல இருந்து பாக்குறேன், வெறும் பொய்யை மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கும் பொழுது எப்படி நாங்கள் ஏழை மக்களுக்கு எதிராக இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்.